ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றாக இன்று நாங்கள் திருவண்ணாமலையில் கூடி இன்றைய திகதியில் ஒரு மிக முக்கியமான பிரகடனத்தை செய்திருக்கின்றோம். அந்த பிரகடனம் யாதனில் எந்த ஒரு அரசியல் முன்னகர்வும் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்குடன் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அது பன்னாட்டு மத்தியஸ்தத்துடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஈழத்தமிழ் வல்லுநர்களின் பங்கேற்புடன் அவற்றிற்கு முன்னரான ஒரு உடன்பாட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு குழுவாக அமைத்து உலகம் முழுவதும் ஈழத்தமிழ் மக்களின் வேணவா என்பது அவருடைய சுயநிர்ணய உரிமையை களைய ஒண்ணாத தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை மீள வலியுறுத்துகின்ற ஒரு பிரகடனமாக, அதனை எந்த விதத்திலும் சமரசத்துக்கு உட்படுத்தாத ஒரு விடயமாக முன்னகர்த்த இந்த பிரகடனத்தில் கையொப்பமிட்டு அனைவரும் இதை தங்களுடைய பிரகடனமாக அனைவருக்கும் வணக்கம். ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றாக இன்று நாங்கள் திருவண்ணாமலையில் கூடி இன்றைய திகதியில் ஒரு மிக முக்கியமான பிரகடனத்தை செய்திருக்கின்றோம். அந்த பிரகடனம் யாதனில் எந்த ஒரு அரசியல் முன்னகர்வும் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்குடன் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அது பன்னாட்டு மத்தியஸ்தத்துடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஈழத்தமிழ் வல்லுநர்களின் பங்கேற்புடன் அவற்றிற்கு முன்னரான ஒரு உடன்பாட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு குழுவாக அமைத்து அதனூடாக ஏற்படுத்தப்படுகின்ற உடன்பாட்டுக்கு அமைவாகவே அது எந்த ஒரு ஈழத்தமிழர்களுக்கான தீர்வாக இருந்தாலும் முன்னகர்த்தப்பட வேண்டும் என்பதையும் அவ்வாறு முன்னகர்த்தப்பட வேண்டும் என்ற இந்த கடப்பாட்டை ஈழத்தமிழ் மக்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்களுடைய அரசியல் கடப்பாடாக கொண்டு முன்னகர வேண்டும் என்றும் இன்றைய தீர்மானத்தில் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இந்த தீர்மானம் ஒரு முடிவான தீர்மானம் அல்ல. இந்த தீர்மானத்தின் மொழி ஐக்கிய நாடுகள் சபைக்குரிய இராசதந்திர மொழியாகவும் இராசதந்திர நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய மொழியாகவும் எழுதப்பட்டு மேலும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அனைத்து மக்களின் பங்களிப்புடன் நிறைவு செய்வதற்காக திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானத்தை, இந்த பிரகடனத்தை, இந்த திருவோணமலை பிரகடனத்தை இன்றைய தினத்திலிருந்து ஈழத்தமிழ் மக்கள் அனைவரும் வாசித்து தங்களுக்கு குறித்தானதாக இந்த பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் ஈழத்தமிழ் மக்களின் வேணவா என்பது அவருடைய சுயநிர்ணய உரிமையை களைய ஒண்ணாத தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை மீள வலியுறுத்துகின்ற ஒரு பிரகடனமாக, அதனை எந்த விதத்திலும் சமரசத்துக்கு உட்படுத்தாத ஒரு விடயமாக முன்னகர்த்த இந்த பிரகடனத்தில் கையொப்பமிட்டு அனைவரும் இதை தங்களுடைய பிரகடனமாக ஈழத்தமிழ் உரிமைகள் பெருமன்றின் முயற்சியினூடாக வெளிக்கொண்டர வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் இந்த பிரகடனத்தை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எதிர்வரும் 15ஆம் தேதி வரை அது திருத்தங்களுக்காக இருக்கும். மக்கள் இதனை வாசித்து உங்களுடைய திருத்த வேண்டியிருந்தால் அது தொடர்பாக எங்களுடன் தொடர்பு கொண்டு
அந்த வலைத்தளத்தினூடாக தமிழ்ஸ் assembly.org தொடர்பு கொள்வதனூடாக நீங்கள் விரும்புகின்ற திருத்தங்களை மேற்கொண்டு நிறைவு செய்து ஒரு முழு மொத்த பிரகடனமாக இந்த திருவண்ணாமலை பிரகடனம் வெளிவருவதை உறுதிப்படுத்துமாறு உங்கள் அனைவரிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.